கச்சத்தீவு விவகாரத்தில் திமுகவினர் பேச அனுமதி மறுக்கப்பட்டதை கண்டித்து காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகளும் வெளிநடப்பு செய்தன. பேரவைக்கு வெளியே அக்கட்சி தலைவர்கள் அளித்த பேட்டியை இப்போது பார்க்கலாம். சட்டமன்ற நிகழ்ச்சிகளில் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பதில் உரை நிகழ்த்தினார்கள். அப்பொழுது கலைஞரை பற்றி சில விமர்சனங்களை செய்தார்கள். அதற்கு பதில் சொல்லுவதற்காக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய துணைத் தலைவர் முயற்சி செய்த பொழுது அவர்களை பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. அதனால் அவர்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். ஒரு ஜனநாயக நாட்டில் முதலமைச்சர் பேசினாலும் அவர் பேசும் பொழுது ஏன் குறுக்கிட்டு விளக்கங்கள் பெற முடியவில்லை என்பதே எங்களுடைய அதிருப்திக்கு காரணம். அதற்காக நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு விஷயங்கள் குறித்து சொன்னாங்க. அதில் குறிப்பாக முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களை பற்றி சில விளக்கங்கள் சொல்லும் பொழுது அது தவறான விளக்கம் என்பதை எதிர்க்கட்சியினுடைய துணைத் தலைவர் துரைமுருகன் அவர்கள் எடுத்து சொன்ன பொழுது அதை அவர் சொல்வதற்கு எந்த வாய்ப்புமே கொடுக்காமல் மீண்டும் மீண்டும் நான் பேசியதற்கு பின்புதான் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று பிடிவாதமாக இருந்திருக்கிறார்கள். நேற்று எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள், தளபதி அவர்கள் பேசும் பொழுது பல்வேறு நிலைகளிலே அமைச்சர்கள் மட்டும் இல்லாமல் அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் அப்ஜெக்ஷன் தெரிவித்து பேசும் பொழுதெல்லாம் அதை ஆமோதித்து கொண்டிருந்த சபாநாயகர் அவர்கள் இன்று முதல்வர்களுடைய பேச்சுக்கு விளக்கங்கள் சொல்ல வேண்டும் என்று எதிர்க்கட்சியினுடைய துணைத் தலைவர் சொல்லும் பொழுது அதை மறுக்கின்றார் என்று சொன்னால் இது ஜனநாயக மரபுக்கு ஒத்தானதாக இல்லை.